இன்னைக்கு இவ்வளவு திறம்பட இந்த சமூகத்தை நான் வழிநடத்துறதுக்கு காரணம் அந்த ஆர்எஸ்எஸ் கொடுத்த பயிற்சி தான். இன்னைக்கு ஒரு பிரதமரையே உருவாக்கியிருக்க அமைப்பு என்னையும் உருவாக்கியிருக்கு. நான் எப்போவுமே ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்றதை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா என்னை உருவாக்குனது இவ்வளோ பெரிய சமூகத்தை வழிநடத்துறதுக்கான ஒரு சக்தியை கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான். இன்னைக்குமே அந்த ஆர்எஸ்எஸ்க்கு நான் கடமைப்பட்டவனா இருப்பேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான கூட்டணிகளோடு பேசி எடுத்து இடங்களை பெற்று அதற்கு தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதில் மும்முரமாக உள்ள திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும், அதாவது இந்தியன் பிளாக், இந்திய கூட்டணி என்று சொல்லுவார்கள், அந்த கூட்டணியும், அதுபோல எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜக, அதிமுக உள்ள அந்த என்டிஏ கூட்டணியும் பிரதானமான கூட்டணிகளாக இருக்கிறது. இவை அல்லாமல் தாவேகா, விஜயுடைய அந்த கட்சியும் சீமானுடைய கட்சியும் இவ்வாறு ஒரு 4 அணிகளாக நிற்கின்றன. ஆனாலும் பிரதானமாக நாம் முன்னர் கூறியபடியே இந்த 2 அணிகளுக்கு மத்தியில்தான் இன்றைக்கு தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. சரி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு மதவாத, பிளவுவாத எதிர்ப்பு சக்திகள் இன்று பெருமளவுக்கு ஆதரவை அளித்து வந்தனர். தற்பொழுதும் ஆதரவை அளிக்க முன்வந்துள்ளனர். அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய உறுப்பினர்கள், அவர்களுக்கு ஆதரவு சக்திகள் எந்த அளவுக்கு இருப்பார்களோ அதை விட அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு கட்டிங் எட்ஜை கொடுப்பது இந்த ஜனநாயக சக்திகள் மற்றும் சிவில் சமூகங்கள் தான் கொடுக்கும் என்பது எவரும் மறுக்க முடியாது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், டெல்லியில் போராடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஓராண்டிற்கு மேலாக போராடியது. அதில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் அதனுடைய விவசாய மக்கள் அதற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அந்த அணியானது ஏற்கனவே அந்த ஐக்கிய விவசாயிகள் முன்னணியில் எடுத்த முடிவானது பாஜக கூட்டணிக்கு எதிராக எந்த கூட்டணி இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவு, அதாவது பாஜக கூட்டணியை அளிக்க வேண்டும் என்பதுதான் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய அந்த எடுக்கப்பட்ட முடிவு என்ற அடிப்படையில் கடந்த தேர்தலில் அவர்கள் வேலை செய்தார்கள். அவர்கள் சார்பாக நானும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் நாங்களும் பல்வேறு இடங்களில் சென்று எங்களுடைய விவசாய அமைப்புகளை நாங்கள் முடுக்கிவிட்டு வேலைகளில் ஈடுபட்டோம். அதுபோல இப்படிப்பட்ட இந்த பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அமல்படுத்தி வருகிறது. சமீபத்தில் கூட அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய அந்த 0% வரியில் அமெரிக்காவினுடைய விவசாயிகளினுடைய விளைபொருள்களை இறக்குவதற்காக அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளும், உழைக்கும் மக்களும் தொடர்ந்த போராட்டங்களையும் பந்துகளையும் நடத்தியுள்ளனர் என்பது நாம் அனைவரும் அறிவோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணியை எதிர்த்து திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்போம் என்று இந்த சம்யுக்த கிசான் மட்டுமல்லாமல் 2 நாட்களுக்கு முன்னால் திருச்சியில் கூடிய அந்த ஐக்கிய பல்வேறு விதமான விவசாயிகளின் ஒரு கூட்டமைப்பு என்பது, அதுவும் பாஜகவுக்கு எதிராக நாங்கள் திமுக கூட்டணியை ஆதரிப்போம் என்று முடிவு செய்தது. இப்படியாக ஒரு கணிசமான ஜனநாயக சக்தி, மதவாத எதிர்ப்பு சக்தி, பிளவுவாத எதிர்ப்பு சக்தி, இவை அனைத்தும் ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வேலை செய்து வருகிறார்கள்.
கருத்து ரீதியாக, கள ரீதியாக இவர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிக்கு பல்வேறு அந்த சீட்டுகளை ஒதுக்கியுள்ளது. அதில் காங்கிரஸ், மற்றபடி சிபிஎம், சிபிஐ போன்ற இடதுசாரி கட்சிகள் நின்றிருக்கின்றன. அவற்றில் சற்றேறக்குறைய இடங்கள் கூட குறைய கொடுத்திருக்கிறார்கள். அது அந்த கூட்டணிக்குள் உள்ள அந்த பிரச்சனை. அது குறித்து நாங்கள் பேச வருவதில்லை. அது அவரவர்களுடைய அந்த கட்சியினுடைய அந்த ஏற்ற இறக்கம். அது பாஜக அணி வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் விட்டு கொடுத்திருக்கக்கூடிய நிலைமை, அதை பாராட்டுகிறோம். ஆனால் அதை விட ஒரு மோசமான செய்தி, திமுக 164 இடங்களில் தனது வேட்பாளர்களை நிறுத்துகிறது என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு இடம் நத்தம் பகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. அது யார் என்று சொன்னால் செல்வகுமார் என்கின்ற ஒரு வேட்பாளர். அவர் யார் என்று, அந்த செல்வகுமார் தமிழர் தேசம் கட்சியைச் சேர்ந்தவர். நமக்கு அது எந்த தேசம் கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த யார் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஜகவை எதிர்த்து அவர்கள் களமிறங்குவார்களானால். ஆனால் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த கட்சியைச் சேர்ந்த இந்த செல்வகுமார் என்பவர் ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு உண்மையான அமைப்பு என்று, அதாவது என்னை உருவாக்கியது எப்படி மோடியை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் அமைப்போ அப்படி என்னை உருவாக்கியதும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். அந்த அமைப்புக்கு, திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த அமைப்புக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று இப்படி பேசி இருக்கிற ஒரு நபர். அந்த காணொளி சமூக ஊடகங்களிலே வருவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அது பெரிய அளவுக்கு இன்று எங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு காணொளியில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேசி இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு நம்பகமான ஒரு கேடர், ஒரு காரியகர்த்தாவுக்கு என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு இடம் நத்தத்தில் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுவது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஜனநாயக சக்திகள் மத்தியில், இடதுசாரி சக்திகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது குறித்து எங்களிடம் பல்வேறு தோழர்கள் தொலைபேசி மூலமாக கேட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்புவது, ஆர்எஸ்எஸ்னுடைய கரம் எல்லா இடங்களிலும் நீண்டு கொண்டிருக்கின்றது. இங்கே உண்மையில் எந்த அளவுக்கு நீண்டு கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. அது ஒருவேளை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்கின்ற அந்த குழு வரைக்குத்தான் நீண்டிருக்கிறதா ஆர்எஸ்எஸ்னுடைய கரம், கொடுங்கரம், அல்லது திமுகவினுடைய தலைமையே சுற்றி வளைத்திருக்கிறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இது ஒரு மிக மிக ஆபத்தான போக்காக நாம் கருதுகிறோம். இந்த போக்கை உடனடியாக இதற்கு எதிராக, அல்லது இப்படிப்பட்ட போக்கு இன்னும் தொடராமல் இருக்க வேண்டும் என்று இடதுசாரி சக்திகள் மற்றும் விடுதலை சிறுத்தை சக்திகள், ஜனநாயக சக்திகள், இவர்கள் அனைவரும் உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு, நம்முடைய நோக்கமானது ஆர்எஸ்எஸ் எந்த வடிவத்திலும், நாம் இன்றைக்கு இப்ப நம்மில் பலர் சொல்லுகிறார்கள் தாவேகா கூட ஆர்எஸ்எஸ் வடிவத்தில் ஆர்எஸ்எஸ் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுபவர்களை பார்த்து நாம் கேட்பது இது மட்டும் என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள, அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய கூடாரங்களிலும் ஆர்எஸ்எஸ் என்ற கொடுங்கரம், ஒட்டகம் உள்ளே நுழைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிக மிக வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. உடனடியாக இது குறித்து பல்வேறு சக்திகளும், ஜனநாயக சக்திகளும் இதற்கு எதிரான கவனத்தை குவிக்க வேண்டும். இது குறித்து என்ன செய்ய வேண்டும் என்றும் யோசிக்க வேண்டும். இத்துடன் எனது இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஆபத்தான நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது இறுதி எச்சரிக்கை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.